டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தா என் கூட பேசிட்டு இருக்கா. சரி ஆமா அம்மா தானே. சரி அதுல என்ன இருக்கு? செம்மையா இருக்கா ஃபிகரு. இதுவே பின்னாடி வந்தா நீ அவளை சைட் அடிச்சு தானே? ஏமா என்ன சந்தேகப்பட்டாமா, என்ன கூட்டு போயிடுமா? ஏன்டா இவ்ளோ பண்ற? என்ன சந்தேகப்பட்டல. ஆனாலும் நீ அவளை பார்த்த தானே? ஐயோ 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 ஐயோ. சரி சரி நான் இனிமே நீ சந்தேகப்பட்டல. நான் நம்புறேன். நம்புறியா? நம்புறேன். நம்புறல்ல? நம்புறேன். வா அப்பா போலாம். இவ்வளவு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் அப்பா. விளையாடாத, உண்மையை சொல்லு. பார்த்து தானே. இனிமே இந்த சைட் அடிக்கிறதுலாம் பண்ணாத, விட்டுரு. எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு என்னோட சைட் அடிக்கிற வேலையும் எனக்கு பிடிக்கும். அதுக்காக உன்னையும் உனக்காக அதையும் எப்பவும் நான் இழக்க மாட்டேன். இப்ப கட்டி பிடிக்கணுமே. பெரிய கலெக்டர் உத்தியோகம். பாடி சும்மா எப்ப பதில அடிச்சுனா அடிச்சு மூஞ்சிதான் வச்சிருவான் சொல்லிட்டேன். உடனே எப்படி அடிக்கிறது? அப்புறம் ஓடிக்கிறோம் போ. ஏய் நில்றா. ஏபாடி? ஏய் மாங்காய் வாங்கி தரேன். மாங்காய் பெப்சா வீட்டுக்கு போலாம். தலை பயங்கரமா வலிக்குது. நீ முன்ன மாதிரி இல்ல மதன். முன்னாடிலாம் வெளில போலாம்னு சொல்வா. ஆனா இப்ப வெளில வந்தா வீட்டுக்கு போலாம்னு சொல்ற. நான் என்ன ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்கேன்? எனக்கு அவ்வளவு டென்ஷன். இப்பலாம் இருந்தா எனக்கு செட் ஆகாது மதன். செட் ஆகாதுன்னா தயவு செய்து கிளம்புடி. சி பெப்சா சும்மா சொன்னேன்டி. சாரிடி, நில்றி. தொட்டு தொட்டு போகும் பெண்ணே சீனு போட ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன விட்டு போனியனா வீடு போய் சேர மாட்டேன். காரு சாவி என்னிடம் உள்ளதே, பஸ் ஸ்பேரும் உன்னிடம் இல்லையே. எப்படி நீயும் வீடு போய் சேருவேன்னு யோசிச்சு பாரு. பொன்னிமா முடியல, வெயிட் வேற போட்டேன், வயசு வேற ஆயிட்டு இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஐயோ வீட்டுக்கு போகணுமே, கையில காசு இல்லையே. ஐ சிரிச்சிட்டா.